பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்பதை கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களை சுகமாய் தங்க பண்ணுவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையாவது ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்திலே 49ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகி இரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது, உங்கள் காதுகள் கேட்க அவர்கள் சொல்வார்கள், நீ இடம் உண்டாகும்படியாக விலகி இரு என்று சொல்லி. தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் எங்கள் குடும்பத்தில் சிறியவர்கள், எளியவர்கள், எதற்குமே பிரயோஜனம் இல்லாதவங்க, நாங்கள் தனித்தவர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு ஒத்தாசை என்று சொல்லி யாரும் கிடையாது. ஆனால் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அங்கே இடம் நெருக்கமாக இருக்கிறது. வேதத்தில் இன்னொரு இடத்துல கர்த்தர் சொல்லும்போது கர்த்தர் சொல்லுவார், நான் ஒருவனை அல்லவோ அழைத்தேன். ஆமாங்க, ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் கர்த்தர் அவனை அழைத்தார், அவனை பலுகி பெருக பண்ணினார். நீங்கள் தனித்தவனாய் இருக்கிறது போல இருக்கிறது. கர்த்தர் இடம் இல்லாமல் இருக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை இன்னும் பெருக பண்ணுவார், அங்கே நெருக்கம் உண்டாக பண்ணும்படி. இந்த இடத்துல அவ்வளவு நெருக்கங்கள் உண்டாகும். உங்கள் ஆடு மாடுகளினால, உங்கள் தொழிலினால, உங்கள் வேலைகளினால, உங்கள் வருமானத்தினால, தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களினாலே, பிள்ளைகளினாலே, குடும்பத்தாரினால அந்த இடத்தை கர்த்தர் பலுகி பெருக பண்ணுவார். மற்றவர்கள் சொல்லுவார்கள், இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு கொஞ்சம் தள்ளி இருக்க முடியுமா? எங்கள் மேலே நீ அதிகமாயிட்ட, வரும்போது நீங்கள் ஒருவனாய் தான் வந்தீங்க, தனிச்சவனாக தான் வந்தீங்க. நீங்கள் கேட்குறீங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு இடத்தை தாங்கப்பா, நான் இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு இடத்தை தாங்க, நான் இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு சொந்த வீட்டை தாங்க, நாங்கள் வாசம் பண்ணுகிறதான இந்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை தாங்க. நிறைய பேருடைய கண்ணீர் அதுதான். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்க இடம் உண்டாகும்படிக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அந்த இடத்துல கர்த்தர் ஒரு நிறைவை தேவன் தருகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இருப்பதற்கு இடம் உண்டாகத்தக்கதான ஒரு வாசலை கர்த்தர் உங்களுக்கு திறந்து தருவார். அது நீங்கள் இருக்கிறதுனால அந்த இடம் நெருக்கமாகிறத நீங்கள் காண்பீங்க. மற்றவர்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவ்வளவாய் திரட்சியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திரட்சியாய். வசனம் சொல்லுது, நீ திரட்சியான ஜனமாக இருக்கும்போது நான் உன்னை அழைக்கலை, கொஞ்சமாக இருக்கும்போது நான் உன்னை அழைச்சேன். ஆனால் இன்றைக்கி உன்னை திரட்சியாய் நிறுத்தி உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறேன். ஆமாங்க, உன்னை திரட்சியாக நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த திரட்சி வாழ்க்கையில் காலங்காலங்களாய் உங்கள் வாழ்க்கையோடு அல்ல, உங்கள் பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், சந்ததிகள் முழுவதுமாய் காணும்படி அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் சுதந்திரிக்கும்படி செய்வார். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. கர்த்தருக்குள்ள அவங்க வரும்பொழுது அவர்களுக்கு கணவனார் கிடையாது, 2 பிள்ளைகள். வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டங்கள். அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்குள்ள ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டாங்க. ஆண்டவரை தேடி கர்த்தருக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, ஆண்டவரை பயபக்தியாக தேடினாங்க. 2 பிள்ளைகளையும் கர்த்தர் நல்ல ஒரு இடத்துல டெசிக்னேஷனில் கர்த்தர் வைத்தார். 2 பிள்ளைகளும் அப்ராட் போனாங்க. அவருடைய வாழ்க்கை மாறிட்டு இன்றைக்கி பாருங்கள், அவங்க குடியிருந்ததான இடத்துலையே கர்த்தர் வீடுகளை வாங்குவதற்கும், தோட்டங்களை பெற்றுக்கொள்வதற்கும், ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கும் கர்த்தர் கிருபை செய்தார். தேவப்பிள்ளை, எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை, நீ இருக்கிற இடம் நெருக்கம் உண்டாகும். நீ இருக்கிற இடம் அது ஃபுல்லாக காணப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. யார் மூலமாய் தெரியுமா? உங்கள் மூலமாக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க இடம் உண்டாகும்படி என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இடத்துல நெருக்கத்தில் இருக்கிறதான அந்த ஒரு அனுபவத்துக்கு நேராக உடைய பிள்ளைகளை கொண்டு செல்லும். ஆசீர்வாதத்திற்கு நேராய் என் தேவனி தம்முடைய ஜனங்களை வழி நடத்தி செல்லும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் உன் காதுகள் கேட்கும்படி சொல்லுகிறதை
காண்பாய் என்று சொல்லப்பட்டது போல மற்றவங்க சொல்லணும், உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த தேவ பிள்ளையே, வார்த்தைகளை கேட்டவங்க வாழ்க்கையில் கர்த்தர் இருப்பதற்கு உங்களுக்கு இடம் உண்டாக்குவார். உங்களை கொண்டு அந்த இடத்தை நெருக்கம் உள்ளதாக்குவார். அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் உங்கள் காதுகள் கேட்க சொல்லத்தக்கதாக தேவன் நன்மையை தந்து ஆசீர்வாதத்தினால் நிலைநிறுத்துவார். God bless you. God bless you. God bless you.